தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் 3 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, சமூக கூட்டம் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர் விடுமுறை விட வேண்டும், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என தொடர் விடுமுறையை விட்டு ஊருக்கு செல்ல ஏதுவாக, வாக்களிக்க ஏதுவாக தொடர் விடுமுறையை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக தேர்தல் நாளுக்கு முன்னதாக ட்ரைனிங்கும், தேர்தல் நாளன்று முடித்துவிட்டு மறுநாள் ஆசிரியர்களுக்கு களைப்பு கண்டிப்பாக இருக்கும். இதனால் வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே கூட ஒரு நாள் லீவ் விட்டுறலாம். அதாவது குறிப்பாக நாளை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்யூஷுவலாக லீவு, தொடர்ந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்றது விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஓகேங்களா, தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறையும் சரி, அதற்கு பிறகு ஆசிரியர் சங்கங்கள் சார்பிலையும் அரசாங்கத்திற்கு பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் அப்படின்றது முன் வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், ஏன்னா கல்லூரிகள் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம். ஏன்னா ஓட்டு போட போகின்றார்கள் அல்லவா. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம், இம்பார்ட்டன்ஸையுமே கொடுக்குறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு 3 நாட்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வைரலாக வெளியாகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்க ப்ரோ, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரிசல்ட் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் டவுட், கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்குது. ரிசல்ட் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ரிசல்ட்ஸ் டோட்டலாகவே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒரு பரபரப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னவா இருக்குது, லீவ் விட்டுருணும். ஏன்னா இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, ஆனுவல் எக்ஸாம் இல்லை, 1 to 12க்கு பப்ளிக்கு முடிஞ்சிச்சு, 10, 11, 12க்கு. அப்போ இருக்கிறது காலேஜஸ் தான். ஸோ ஒரு நாள் தான் அவங்க எக்ஸ்ட்ரா லீவு கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் 18ஆம் தேதி ஒரு நாள் தான் கேட்குறாங்க. 19ஆம் தேதி அரசாங்கமே விடுமுறை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஓட்டு போட ஏதுவாக தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, டே ஷோஸ் எல்லாமே கேன்சல், ஒன்லி நைட் ஷோஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் உத்தரக்கூடிய அந்த பதிலை ஏற்று விட்டாங்க. ஸோ அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கல்லூரி மாணவர்களுக்கும் விடுமுறை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புறம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது எப்படி வெளியாகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கிட்டத்தட்ட 3 நாட்கள் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை ஒன்று போய்கொண்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால் அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கிட்டத்தட்ட 3 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு என்பதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த காணொளிகள் நிறையவே இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே A to Z பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.